அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பாலிட்டியில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வுத்துறையை பற்றி நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். 1962 சந்தனம் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது 1964 சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற இந்த கமிட்டியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1941 ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க. எப்போ 1941 எதுக்காக அப்படின்னா வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டம், அது வேர்ல்டு வார் 2 வந்து அந்த சமயத்தில் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த வார் சப்ளை எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக, புலனாய்வுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் போலீஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1941 வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கு. அந்த சமயத்தில் சப்ளை இன்வெஸ்டிகேஷன், இந்த ராணுவ பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது குறித்தான இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்துறதுக்காக இன்னொரு ஸ்பெஷல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க 1941. அதன் பிறகு வார் வந்து முடிஞ்சதுக்கு பிறகுமே இவங்களுடைய தேவை வந்து அரசாங்கத்துக்கு வந்து தேவைப்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லஞ்சம் குறித்தான இந்த வழக்குகள் எல்லாம் வந்து விசாரிக்கிறதுக்காகவும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 1946 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்பெஷல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடி கிடையாது, ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதனால் அந்த கமிட்டி வந்து உருவாக்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் 1946 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து உருவாக்குறாங்க. அது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. அது அந்த ஆக்ட் வந்து உருவாக்குறாங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட, இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸோட இந்த ஸ்பெஷல் போலீஸை வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. இந்த 1941 உருவாக்கின இந்த டெல்லி இந்த ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை 1947 உருவாக்கின டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டோட இது வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இது வேறு டிபார்ட்மெண்ட். அதன் பிறகு 1963 சந்தனம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேரில் சிபிஐ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க. சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிற இந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த சிபிஐ வந்து உருவாக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு நான் ஸ்டாச்சுரி பாடியாக தான் இருக்குது. 1963 உருவாக்குன இந்த சிபிஐயும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மூலமாக உருவாக்குன இந்த சிபிஐயும் ஒரு நான் ஸ்டாச்சுரி பாடியாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து சட்டம் எதுவும் இயற்றப்படலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு இந்த சிபிஐயை டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. மெர்ஜ் வித் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேட் அ பார்ட் ஆஃப் இட். இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய ஒரு பார்ட் தான் வந்து சிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் அதன் பிறகு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இல்லையா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனலோட இது வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதாவது சிபிஐ அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, சிபிஐ அப்படிங்கிறது ஒரு நான் ஸ்டாச்சுரி பாடி. அதுக்கு வந்து சட்டம் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு கிடையாது. இது தன்னுடைய அதிகாரங்களை எங்கிருந்து பெறும் அப்படின்னா, மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட்லேருந்து தான் தனக்கான அதிகாரங்களை இது பெறுது. ஏன்னா இது வந்து நான் ஸ்டாச்சுரி பாடியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து போதுமான அதிகாரங்கள் கிடையாது அப்படிங்கிறதுனால, அதனால தான் இந்த சிபிஐ வந்து இந்த ஆக்டோட வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து போதுமான அதிகாரங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு பார்ட் தான் வந்து சிபிஐ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நான் ஸ்டாச்சுரி பாடி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டெரைவ் பவர்ஸ் ஃப்ரம், இதோடைய பவர்ஸ் வந்து எங்கேருந்து பெறுது அப்படின்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த ஆக்ட் மூலமாக பெறுது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஏன் ஒன்றுத்தோடு ஒன்று வந்து மெர்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு அமைப்பு வந்து அது சட்டப்பூர்வமான அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு தனக்கான அதிகாரங்களை வந்து பெற முடியும். பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது வந்து 1950 அந்த காலகட்டத்தில் இருந்தாலுமே ஏன் அதை வந்து கான்ஸ்டியூஷன் படியாக வந்து மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கார்கில் கமிட்டி என்ன சொல்லியிருந்தாங்க, கான்ஸ்டியூஷனில் அது ஒரு பார்ட்டாக வந்து மாற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய வரம்புகள் என்ன, அதோடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணுங்க ஏன் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதோடைய பவர்ஸ் வந்து தன்னுடைய பவர் என்னன்றது தெரியும் இல்லையா. இப்போது ஒரு காலேஜுக்கு நம்ம போகிறோம், அந்த காலேஜ் எதுக்காக நம்ம ஐடென்டி கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இதுதான் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டே வந்து போனியா சொல்லாமல் ஒரு ஐடென்டி கார்டுன்னு ஏன் அதை கொடுக்குறாங்க. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஐடென்டி கார்டு பேசும். நாம் இந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடென்டி கார்டு பேசும். நமக்கான அதிகாரம் அங்கேருந்து பெறப்படும். நம்ம 2 வீலரில் போவோம், திடீர்னு வந்து போலீஸ் வந்து மடங்குறாங்க அப்படின்னா வந்து அந்த சமயத்தில் சார் காலேஜ் ஸ்டூடெண்ட் தாருன்னா சரி போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பவர் வந்து அந்த ஐடி கார்டு கொடுக்குது இல்லையா. ஸோ அதுபோல் சிபிஐ கமிஷன் என்னதான் வந்து ஒரு மினிஸ்ட்ரியால் உருவாக்கப்பட்டாலும் அதுக்கு வந்து ஒரு ஆக்ட் மூலமாக அது கண்ட்ரோல் இருக்கும்போது தான் அதுக்கான பவர் வந்து இருக்கும். ஏன்னா இந்தியாவில் நிறைய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குது, நிறைய ஸ்டாச்சுரி பாடிஸ் இருக்குது. ஸோ அது கூட இதை ஃபைட் பண்ணணும், அந்த அதிகாரங்களை தாண்டி இது வந்து
தனித்து வந்து செயல்படணும் அப்படின்னா அது ஒரு அந்தஸ்து தேவை இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த சிபிஐ அப்படிங்கிறத இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட வந்து அட்டாச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தா வந்து இதோடைய மோட்டோ, இந்த சிபிஐ உடைய மோட்டோ என்னன்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய காம்போசிஷன் என்னென்னு பார்க்கும்போது ஒரு டைரக்டரும் அடிஷ்னல் டைரக்டர்ஸும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு டைரக்டரும் அடிஷ்னல் டைரக்டர்ஸ் என்ன நம்பர் ஆஃப் அடிஷனல் டைரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த அடிஷனல் டைரக்டர்ஸ்லாம் யாரெல்லாம் இருப்பாங்க? நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், ஒரு நம்பர் கிடையாது, நிறைய நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ஸ் இருப்பாங்க, சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் இருப்பாங்க, ஆல் அதர் யூஷுவல் போலீஸ் ரேங்க்ஸ் கொண்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதே போல் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் இருப்பாங்க, லா ஆஃபீஸர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மெம்பர் கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்த சிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஒரு டைரக்டர் இருப்பார், அடிஷனல் டைரக்டர்ஸே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் டைரக்டர்ஸே நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ஸ் இப்படி பாருங்க ஒரு நிறைய அமைப்பு மெம்பர் கொண்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இவங்கள யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்களாம். ரெக்கமெண்டேஷன் கமிட்டி, இந்த ரெக்கமெண்டேஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஆப்போசிஷன் லீடர், லோக்சபாவுடைய ஆப்போசிஷன் லீடர் இருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜ் இருப்பார். இல்லைன்னா சீஃப் ஜட்ஜ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு வந்து அந்த கமிட்டியில் வந்து மெம்பராக வந்து இருப்பார் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். 2021 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக சில திருத்தங்களை கொண்டு வராங்க. அதில் முக்கியமானது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோடைய டென்யூர், சிபிஐடைய டென்யூர், அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுடைய டென்யூர் அப்படிங்கிறது 2 வருஷமாக இருந்தது. அது வரைக்கும் வந்து 2 வருஷமாக இருந்தது. அதை வந்து 5 வருஷமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2021க்கு முன்னாடி வரைக்கும் இந்த மெம்பர்ஸ், இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய டென்யூர் அப்படிங்கிறது 2 வருஷமாக மட்டும்தான் இருந்தது. அதை வந்து 5 வருஷமாக மாற்றுறாங்க. ஆனால் வந்து உடனே வந்து 5 வருஷமாக அப்படி கிடையாது, 2 வருஷம் தான். அவங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆனுவலாக வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். இப்போ 2 வருஷம் நான் பதவியில் இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் இன்னும் ஒரு வருஷம் என்னுடைய பதவி நீடிக்கணும்னா இன்னும் 1 வருஷம் இருக்கலாம், திரும்ப வந்து 1 வருஷம், திரும்ப வந்து ஒரு வருஷம், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவர் வந்து வேணுமா இல்லை புது ஆள் எடுக்கலாமா வேலை 20 இருக்கணும், இப்படி தான் வந்து ஒன்று தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரேடியாக வந்து 5 வருஷம் நீங்கள் அந்த பதவி இருங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனுவல் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அது பற்றி உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. மல்டி டிசிப்ளினரினா என்ன? எல்லா வேலையும் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மல்டி டிசிப்ளினரி. ஒரு குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் தான் அது செய்யும் கிடையாது, எல்லா வேலைகளையும் செய்யும். என்னென்ன வேலைகள்? ஸோ சிபிஐ அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க? நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துருப்போம் 1941 அது உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து வேர்ல்டு வார் சமயம் முடிஞ்சதுக்கு பிறகு எதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க? கரப்ஷனுக்காகவும் பிரைபுக்காகவும் இதுக்காக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதே விஷயம் தான் எங்கே சொல்கிறாங்க, கரப்ஷன் ரிலேட்டட் கேசஸ், ஊழல் சம்மந்தமான அந்த கேசஸையும் வந்து இது வந்து நடத்தும். அதே போல் கன்வென்ஷனல் கிரைம்னா என்ன? கொள்ளை இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் கிரைம்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிபிஐ ஆஃபீஸர் வருவார். ஒரு கொள்ளை நடக்குது அப்படின்னா, ஒரு திருடு போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வருவாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம், ஒரு திட்டமிட்ட ஒரு குற்றம் அங்கே நடக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல சிபிஐ ஆஃபீஸர் வந்து அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இப்படி ஒரு மல்டி டிசிப்ளினரி பாடியாக வந்து சிபிஐ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிபிஐ அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு இன்டர்போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய ஒரு இன்டர்போல்னா என்ன? இன்டர்நேஷ்னல் போலீஸ். இப்போ தமிழ்நாட்டு போலீஸ்னு இருக்குது, இந்தியாவில் உள்ள போலீஸ்னு இருக்காங்க, கர்நாடகாவில் போலீஸ் இருக்குது. அப்படிங்கிற போல உலக அளவில் இன்டர்நேஷ்னல் போலீஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் போலீஸ், அதுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் போலீஸுக்கு இந்திய அளவில் ஹெல்ப் பண்ணுறவங்க தான் சிபிஐ ஆஃபீஸர். இன்டர்நேஷ்னல் போலீஸுக்கு இந்திய அளவில் ஹெல்ப் பண்ணுறவங்க தான் சிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐ விசஸ் ஸ்டேட். அடுத்து நம்ம சிபிஐ விசஸ் ஸ்டேட் பார்க்க போகிறோம். சிபிஐ விசஸ் ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட் போலீஸ் நம்ம பார்த்துருப்போம், ஒரு வழக்கு நடந்துகிட்டே இருக்கும், அந்த வழக்கு வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியலன்னு போது அதை வந்து டைரெக்டாக வந்து சிபிஐக்கு மாற்றுவாங்க. இப்போ இந்த இடத்துல சிபிஐ பெருசா ஸ்டேட் போலீஸ் பெருசா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா வந்து இந்த சிபிஐ அப்படிங்கிறது பல விஷயங்களை கொண்டு இருந்தாலும், மல்டி டிசிப்ளினரி பாடியாக இருந்தாலும் சரி, அது வந்து இத்தனை ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் சரி, ஆனால் அது ஸ்டாச்சுரி பாடி கிடையாது. ஸோ ஒரு சிபிஐ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கினா தான் அங்கே அவங்களால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அது சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவர் வந்து இன்னும் அந்த பர்மிஷன் வாங்காமல் அவங்க தன்னிச்சையாக வந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆந்திராவில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுங்களேன், நேராக போய்ட்டு அவரால் வந்து சிபிஐ ஆஃபீஸரை அங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது.
அந்த ஸ்டேட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அப்படி தான் அவங்க வந்து அந்த இடத்துல போய் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டஸ் நாட் எனேபிள் எக்ஸசைஸ் பவர் இன் ஸ்டேட் வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டில் போய்ட்டு அவங்க விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டேட்டுடைய பர்மிஷன் இல்லாமல் அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்களால நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய படங்களை பார்த்துருப்போம், போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருப்பாங்க, நேராக வந்து சிபிஐ வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. உடனே போலீஸ் கேட்கும்போது நாங்கள் வந்து சிபிஐ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, உடனே உங்களுக்கு பணிஞ்சு போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய பர்மிஷன் வாங்காமல் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் ஒன்றான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது மத்திய புலனாய்வுத்துறையை பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.